சென்டென்சஸோட யூசஸ் பார்க்க போறோம். எதுல நம்ம சென்டென்ஸை யூஸ் பண்ணுவோம்? when we are speaking. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பார்த்த மாதிரி நம்ம பேசுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். செகண்ட் பிக்சர்ல பார்த்த மாதிரி we have to use the sentence reading. while we are reading என்ன பண்ணுவோம்? சென்டென்ஸை யூஸ் பண்ணுவோம். தேர்ட் பிக்சர்ல என்ன கொடுத்திருக்காங்க? ரைட்டிங்ல எழுதுறதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒன்ஸ் அகைன் நான் ரீகால் பண்ணட்டுமா? சென்டென்ஸ்னா என்னது? இட்ஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட். சென்டென்ஸ்னா என்னது? இட்ஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட். அதாவது நிறைய வேர்ட்ஸ் எல்லாமே ஜாயின் ஆன ஒரு விஷயத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சென்டென்ஸ்னு சொல்றோம். ஓகே, சென்டென்ஸ்னா எப்படினாலும் இருக்கலாமா? நோ, இட் ஹாவ் சம் மீனிங். ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் கரெக்டான மீனிங் இருக்கணும். தேர்ட் டிப் என்னது? ஒரு சென்டென்ஸ்ல the first letter should be start in capital letter. ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்? கேபிட்டல் லெட்டர்ல இந்த லெட்டர்ஸ் ரீட் தம்னு ஒரு லைன் இருக்கு, அது கீழே அதை கேமல்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு சென்டென்சஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்னவா இருக்கணும்? கேபிட்டல் லெட்டரா இருக்கணும். அந்த சென்டென்ஸ் முடிக்கும் போது ஃபுல் ஸ்டாப், எக்ஸ்கிளமேட்டரி மார்க் ஆர் கொஸ்டின் மார்க், அந்த சென்டென்ஸோட டைப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். யூஸ்வலா எந்த பஞ்சுவேஷன் மார்க் வரும் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் தான் வரும். சென்டென்ஸ் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர் அண்ட் எண்ட் வித் ஃபுல் ஸ்டாப். ஓகேவா? இதனால நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சென்டென்ஸ்னா என்னது? குரூப் ஆஃப் வேர்ட். செகண்ட் ஒன், சென்டென்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர் அண்ட் எண்ட் வித் ஃபுல் ஸ்டாப். சென்டென்ஸ் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? we use the sentence in speaking, reading and writing. ஓகே, இதுதான் சென்டென்ஸோட ஃபார்ம். இப்படிதான் சென்டென்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அந்த சென்டென்ஸ் மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க. கோயிங் my teacher give his test today as to. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இல்ல மிஸ், ஃபர்ஸ்ட் ஆனா வந்து லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப் இருக்கு. இது கரெக்டா? நோ, இட்ஸ் நாட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவா இருக்கணும்? கேபிட்டலா இருக்கணும். லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப் இருக்கணும். அதே மாதிரி என்னவா இருக்கணும்? அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாவும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல கொடுத்துட்டு லாஸ்ட் லெட்டர் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டு ஒரு மீனிங்ஃபுல்லாவே இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் அ சென்டென்ஸ். மீனிங்கும் இருக்கணும். நம்ம ரீட் பண்ணி அந்த மீனிங்கை ஃபைண்ட் பண்ணணும். இதே வேர்டை கரெக்டா கீழே கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாமா? மை டீச்சர் இஸ் கோயிங் டு கிவ் அஸ் அ டெஸ்ட் டுடே. சென்டென்ஸ்னா என்னது? குரூப் ஆஃப் வேர்ட். நிறைய வேர்ட்ஸ் இருக்கா? மைன்றது ஒரு வேர்டு, டீச்சர்ன்றது ஒரு வேர்ட், டெஸ்ட்ன்றது ஒரு வேர்ட், இஸ், கோயிங் டு, டுடே, இது எல்லாமே ஒரு வேர்ட். அட் லாஸ்ட் இது என்னது? ஒரு குரூப் ஆஃப் வேர்ட். ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். செகண்ட் ஒன் என்ன சொன்னேன்? ஒரு சென்டென்ஸ் கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? எம்ன்றது என்னது? கேபிட்டல் லெட்டர். ஓகே, செகண்ட் ஒன்னும் கரெக்ட். தேர்ட் ஒன், ஒரு சென்டென்ஸ் எதுல கம்ப்ளீட் ஆகும்னு சொன்னேன்? ஃபுல் ஸ்டாப்ல கம்ப்ளீட் ஆகும்னு சொன்னேன். இந்த சென்டென்ஸ்ல ஃபுல் ஸ்டாப்ல கம்ப்ளீட் ஆயிருக்கா? கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த சென்டென்ஸோட இது மட்டும் போதுமா? கிடையாது. இதுக்கு மீனிங்கும் கரெக்டா இருக்கா நம்ம செக் பண்ணணும். மை டீச்சர் இஸ் கோயிங் டு கிவ் அஸ் அ டெஸ்ட் டுடே. இன்னைக்கு என்னோட டீச்சர் என்ன பண்ண போறாங்க? நம்மளுக்கு டெஸ்ட் கொடுக்க போறாங்க. கரெக்டான மீனிங்கா இருக்கா? ஸோ இட் இஸ் அ சென்டென்ஸ். ப்ராப்பரான சென்டென்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? இப்படிதான் ஃபைன் பண்ணணும். சென்டென்ஸ்லயும் ப்ரெடிக்டேட்லயும் நம்ம தரோ ஆயிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒரு எஸ்ஏ ரேட்டிங்கோ, ஸ்டோரியோ, ஒரு சின்ன ஒரு கண்டென்ட்டோ எது எழுத சொன்னாலுமே கேபிட்டல் லெட்டரோடையும் அதோட பஞ்சுவேஷன் மார்க்கோடையும் வேர்டு எங்கெங்க நம்ம மிஸ்மேட்ச் பண்ணாம கரெக்டா எழுதணும். அந்த அரேஞ்சிங் ஆஃப் அ வேர்டு எல்லாமே நம்ம ப்ராப்பரா பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஓகேவாப்பா? செகண்ட், பஞ்சுவேஷன் மார்க்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல மிஸ், என்னெல்லாம் பஞ்சுவேஷன் மார்க்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இதில் நம்ம பார்க்கலாம். வி மஸ்ட் ரிமெம்பர் தட் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். ஆல் சென்டென்ஸ் பிகின் வித் கேபிட்டல் லெட்டர். ஆல் சென்டென்ஸ் பிகின் வித் அ கேபிட்டல் லெட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், வி பஞ்சுவேட் தி சென்டென்ஸ் பை அட் த எண்ட். அட் த எண்ட் நம்ம எதை வச்சு பஞ்சுவேஷன் மார்க்ஸ் கொடுக்கணும்? ஒன்னது என்னவா இருக்கலாம்? ஃபுல் ஸ்டாப்பா இருக்கலாம், ஆர் கொஸ்டின் மார்க்கா இருக்கலாம், ஆர் எல்ஸ் எக்ஸ்கிளமேட்டரி மார்க்கா இருக்கலாம். ஃபுல் ஸ்டாப் எப்படி இருக்கும்?
நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லப்பா, ஃபுல் ஸ்டாப் எப்படி இருக்கும்? ஒரு டாட்ட தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொல்றோம். கொஸ்டின் மார்க் எங்கெல்லாம் வரும்? நார்மலான ஒரு சென்டென்ஸ்ல நம்ம ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணுவோம். கொஸ்டின் மார்க் எங்க வரும்? when we are asking a question or somebody asking a question towards me. ஓகேயா? யாராவது நம்மகிட்ட இல்ல யார்கிட்டயாவது நம்ம கேள்வி கேட்கிறப்பயோ என்ன வரும்? கொஸ்டின் மார்க்ஸ் வந்து வரும். ஓகே, இதெல்லாம் என்னது? கொஸ்டின். கேள்வி எழுப்புறப்பெல்லாம் கொஸ்டின் மார்க் வரும். எக்ஸ்கிளமேட்டரி மார்க்னா என்னது? ஒரு ஸ்டாண்டிங் லைன் கீழே ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கும். அதான் என்னது? ஆச்சரியக்குறி. எக்ஸ்கிளமேட்டரி மார்க். எக்ஸ்கிளமேட்டரி மார்க் எதுல வரும்? நம்ம ஆச்சரியப்படுறப்பெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம்? வாவ், ஃபென்டாஸ்டிக், ஹவ் பியூட்டிஃபுல் இஸ் திஸ், ஹோ ஷட். கோவப்படுறப்பையும் சரி, நம்ம ஒரு மாதிரி ஆச்சரியமா எக்ஸைட் ஆகி சொல்ற விஷயத்துக்கு எல்லாமே என்ன வரும்? எக்ஸ்கிளமேட்டரி மார்க்ஸ் வரும். இது எங்க வரும்? at the end of the sentence. at the end of the sentence. ஓகேவா? சென்டென்ஸ் லாஸ்ட் இந்த மார்க்ஸ்லாம் வரும். depending on the word what the sentence is conveying. இந்த எக்ஸ்கிளமேட்டரி மார்க்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணி வரும்? அந்தந்த சென்டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி, அதோட கன்வீனியன்ஸ் ஏத்த மாதிரி அந்த மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட், சென்டென்ஸ்னா என்ன அப்படின்றத ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? அகெயின் ஒரு டெஃபினிஷன் மூலியமா ரீகால் பண்ண போறோம். நம்ம இந்த விஷயம் எல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்தது, ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் சென்டென்ஸ் அப்படின்னு ஒரு டெஃபினிஷனா பார்க்கலாம். வாட் இஸ் சென்டென்ஸ்? a group of words that make a sentence. நம்மளுக்கு தெரியும், குரூப் ஆஃப் வேர்ட் மேக் அ சென்டென்ஸ். எக்ஸ்பிரஸ் அ கம்ப்ளீட் தாட். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை என்ன நம்ம எப்படி வெளிப்படுத்துவோம்? ஒரு கம்யூனிகேஷன் மூலியமா வெளிப்படுத்துவோம். கம்யூனிகேஷன் எது மூலியமா வெளிப்படுத்தலாம்? கம்யூனிகேஷன் நம்ம எப்படி பாஸ் பண்ணலாம்? we can pass through the sentence. நம்ம எழுதியோ இல்ல பேசியோ இல்ல என்னது ஒரு டெக்ஸ்ட் மூலியமாவோ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எண்ணத்தை வெளிப்படுத்துவோம். அது யூஸ் ஆகும். நம்ம as usual நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான், சென்டென்ஸ் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர் அண்ட் எண்ட் வித் சிம்பிள். இதுல புதுசா ஒரு விஷயம் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதை வந்து நல்லா ப்ராப்பரா லிசன் பண்ணிக்கோங்க. has at least one verb and action word. ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ் இருக்கணும் அப்படின்னா எப்படி ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரும் லாஸ்ட் லெட்டர் ஃபுல் ஸ்டாப்பும் ரொம்ப இம்பார்ட்டனும், அதே மாதிரி மீனிங்கும் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதுறோம்னா அதுல வந்து கண்டிப்பா என்ன இருக்கும்? அட்லீஸ்ட் ஒரு வெர்ப் இருக்கும், இல்லைன்னா ஒரு ஆக்ஷன் வேர்டாவது இருக்கும். ஓகேவா? எப்படி? இதை பண்ணுங்க, இதை பண்ணீங்களா? he is a boy, she is a girl, she is looking beautiful, apple is red in color, he is running, she is playing. இந்த மாதிரி குட்டி குட்டி வார்த்தையில கூட என்ன இருக்கும்? அட்லீஸ்ட். சாரிப்பா, அட்லீஸ்ட்னா என்னது? அதாவது ஒரே ஒரு வெர்போ இல்ல ஒரே ஒரு ஆக்ஷன் வேர்டோ இருக்கும். ஆக்ஷன் வேர்ட்னா என்னது? ஆக்ஷன் வேர்ட் நம்ம என்னெல்லாம் விஷயம் பண்றோம்? வெர்ப்னா என்னது? வாட் ஆர் த திங்ஸ் வி ஆர் டூயிங். அதாவது ரன்னிங், ஜம்பிங், பிளேயிங் நம்ம பண்றோம்ல, ஆக்ஷன் மூலியமா நம்ம வெளிப்படுத்துறோம்ல, அது எல்லாமே என்னன்னு சொல்றாங்கன்னா வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே? ரைட்டிங், ரீடிங், டான்சிங், ஜம்பிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், இது எல்லாமே என்னது? நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம், அதை என்னன்னு சொல்றோம்? வெர்ப் அப்படின்னு சொல்றோம். அதான் ஆக்ஷன் வேர்ட். வெர்ப் இஸ் நத்திங் பட் ஆஃப் இட் இஸ் an ஆக்ஷன் வேர்ட். ஓகேயா? கண்டைன்ஸ் அ சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் சென்டென்சஸ்ல என்ன இருக்கும்? சென்டென்சஸ்ல 5 விஷயம் இருக்கும். நிறைய விஷயம் இருக்கு. நம்ம இதுல பாக்குறது வந்து மெயினா 5 விஷயத்த மட்டும் நம்ம மானிட்டர் பண்றோம். என்னது? சென்டென்ஸ்ல வேர்ட் இருக்கும், மீனிங் இருக்கும், கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும், பஞ்சுவேஷன் மார்க்ஸ், எக்ஸ்கிளமேட்டரி மார்க், கொஸ்டின் மார்க், ஃபுல் ஸ்டாப்ல ஸ்டாப் ஆயிருக்கும், அதுல ஒரு வெர்ப் இருக்கும். வெர்ப்னா என்னது? ஒரு ஆக்ஷன் வேர்டை குறிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சப்ஜெக்ட்ல என்ன இருக்குன்னா ப்ரெடிடேட், ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெடிகேட் அப்படின்னா ஏபிள் டு ஸ்டாண்ட் ஆன் திஸ் ஓன். ஒரு சென்டென்ஸ் வந்து தனித்துவமா மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா அதுல என்ன இருக்கணும்? சப்ஜெக்ட் இருக்கணும்,
ப்ரெடிடேட் இருக்கணும். சப்ஜெக்ட் இருக்கணும், ப்ரெடிடேட் இருக்கணும். சப்ஜெக்ட்னா என்னது மேம்? சென்டென்ஸ் வந்து எனக்கு கிளியரா இருக்கு. வெர்ப்னா என்னது? ஆக்ஷன் வேர்ட். நெக்ஸ்ட் நம்ம வந்து மெயினா ஃபோக்கஸ் வேண்டியது இந்த எக்ஸாம்பிள் வேண்டாம். நான் உங்களுக்கு சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிடேட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிடேட். Every complete sentence consists of two parts. ஓகேவாப்பா? சென்டென்சஸ்ல 2 விஷயம் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லுவாங்க? சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க. 2வது விஷயத்த என்னன்னு சொல்றாங்க? ப்ரெடிகேட். ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்றாங்க. சப்ஜெக்ட்னா என்னது? அது வந்து மெயினான ஒரு விஷயம். ஓகேயா? He is playing. யார வந்து மெயின் கேரக்டர், ஒரு ஹீரோ ஆஃப் அ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ்ல ஒரு ஹீரோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது யாரா இருப்பா? சப்ஜெக்ட்டா தான் இருக்கும். ஏன்னா சப்ஜெக்ட் இல்லாம ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸே மேக்ஸ் இருக்காது. யா ஒரு சென்டென்ஸ்ல ஹீரோ அப்படின்னா என்னது? சப்ஜெக்ட். ஹீரோ என்னெல்லாம் செய்றாங்க? அதுதான் ப்ரெடிகேட். ஓகேவாப்பா? அந்த மெயின் ஹீரோ என்னெல்லாம் பண்றாங்களோ அததான் என்னன்னு சொல்றாங்க? ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்றாங்க. இது 2 விஷயமும் இல்லாம சென்டென்ஸ் இருக்காது. ஒரு ஃபிலிம்ல ஹீரோ இல்லாம, ஹீரோவ பத்தி எந்த விஷயமுமே இல்லாம ஒரு ஃபிலிம் இருக்குமா? அது மாரிதான். சென்டென்ஸ்ன்றது ஃபிலிம். அதுல இருக்கிறது ஹீரோ வந்து சப்ஜெக்ட். அவங்க என்னெல்லாம் பண்றாங்க? அவங்க என்னெல்லாம் செய்றாங்க? அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி. அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? அத மையப்படுத்தி பேசுறது தான் ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. வைல் மேக்கிங் அ சென்டென்ஸ் வி மென்ஷன் ஒரு சென்டென்ஸ பத்தி நம்ம பேசும்போது மோஸ்ட்லி எத பத்தி பேசுவோம்? ஒரு பெர்சன பத்தி இருக்கலாம். இல்ல ஒரு திங்ஸ பத்தி இருக்கலாம். இல்ல ஒரு பிளேஸ பத்தி இருக்கலாம். ஓகே. மோஸ்ட்லி நம்ம என்ன என்ன பேசுவோம்? ஒரு பெர்சன பத்தி, இல்ல ஒரு பிளேஸ பத்தி, இல்ல ஒரு திங்ஸ பத்தி, ஒரு அனிமல்ஸையோ வாட் எவர் இட் மே பி. ஒரு பர்ட்டிகுலர் திங்ஸ பத்தி நம்ம பேசுவோம். ஒரு பிளேஸ் ஆர் திங்ஸ் அண்ட் சே சம்திங் அபௌட் த பெர்சன் ஆர் திங். ஓகேயா? இதுல ஹீரோ வந்து யாரு? ஹீரோ வந்து யாரு? பிளேஸ், திங்ஸ். ஹீரோவ பத்தி பேசினது என்னன்னு சொல்லியிருக்கேன்? ப்ரெடிகேட்ன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இங்க என்ன பேசப் போறாங்க? ஒரு பிளேஸ பத்தி பேசப் போறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு திங்ஸ பத்தி பேசப் போறாங்க ஒரு சென்டென்ஸ்ல. இப்ப என்னன்னு புரியுதா? ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்டோட ரோல் என்னது? ப்ரெடிகேட்டோட ரோல் என்னதுன்னு தெரிஞ்சிருச்சா? இப்ப நம்ம இன்னும் சில எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியரா புரியும். ஓகேவாப்பா? ஆ while the subject is what the sentence is about. predicate talk about the subject. ஆல்ரெடி நான் சொன்னதுதான். ஹீரோவ பத்தி பேச போறதுதான் என்னது? predicate. சப்ஜெக்ட்ட பத்தி பேச போறதுதான் என்னது? predicate. அதான் இங்க நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஓவராலா சப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். predicate என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப இண்டிவிஜுவலான அதுக்கான டெஃபினிஷன், சப்ஜெக்ட்டுக்கான டெஃபினிஷனும், predicate-க்கான டெஃபினிஷனும் பார்க்க போறோம். ஓகேவா? இதுல பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் which takes about the person or things is called as a subject. ஓகே. செகண்ட் பாயிண்ட் நம்மளுக்கு வேண்டாம். அது நம்மள எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இது புரியும். ஓகேவாப்பா? அது நான் லாஸ்டா நான் டீச் பண்றேன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டோட டெஃபினிஷன் மட்டும் பார்த்துக்கலாம். சப்ஜெக்ட்னா என்னன்னு சொன்னேன்? இட்ஸ் டாக் அபௌட் talk the person or things. ஓகே. ஒரு பர்சனை பத்தியோ ஒரு திங்ஸ பத்தியோ பேசுறதுதான் என்னன்னு சொல்றோம்? சப்ஜெக்ட்ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்னது? ப்ரெடிகேட். ப்ரெடிகேட்னா என்னன்னு சொன்னேன்? பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் which talk about the subject. சப்ஜெக்ட பத்தி பேசுது. அதாவது ஹீரோவை பத்தி பேசக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்றோம்? we call that one as predicate. predicate எதுல இருக்கும்? சென்டென்ஸ்ல இருக்கும். ஓகே. ஒன் செகண்ட் நான் ரீகால் பண்றேன். சென்டென்ஸ் parts நம்ம பேசலாம். One part we call that one as subject. Another part is predicate. சப்ஜெக்ட்ல என்ன இருக்கும்? சப்ஜெக்ட் தான் மெயின். இட் இஸ் கால்ட் as an hero of the sentence. ஒரு சென்டென்ஸ்ல ஹீரோன்றது சப்ஜெக்ட். ஓகேயா? அந்த சென்டென்ஸ்ல யார மையப்படுத்தி நம்ம பேசுறோமோ அது சப்ஜெக்டா இருக்கும். இட் இஸ் அது வந்து ஒரு பிளேஸா இருக்கலாம், ஒரு திங்ஸா இருக்கலாம், ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி. மெயின் கேரக்டர் சப்ஜெக்ட் அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றத பாக்குறது தான் என்னது? ப்ரெடிகேட்.
Okay, I will give some example. Okay, Joseph like to play volleyball. ஃபர்ஸ்ட் இது சப்ஜெக்ட் ஆன் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபைன் பண்ண போறோம். சப்ஜெக்ட் ஆன் ஃபைன் சாரி, சென்டென்ஸ் ஆன் ஃபைன் பண்ண போறோம். சென்டென்ஸ் ஆன் ஃபைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் கேபிட்டல் லெட்டரா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். ஜோசப்ன்ற வேர்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, ஜே. ஜே என்னது, என்ன லெட்டர்ல இருக்கு, கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. செகண்ட் நம்ம என்ன பண்ணணும், இட் எண்ட் வித் ஃபுல் ஸ்டாப்பா அப்படின்னு பாக்குறோம். கரெக்ட். வாலிபால் பக்கத்துல ஃபுல் ஸ்டாப் இருக்கு. நெக்ஸ்ட் இது மீனிங்கான சென்டென்ஸா இருக்கான்னு பாக்குறோம். ஜோசப் லைக் டு பிளே வாலிபால். ஜோசப்க்கு வாலிபால் விளையாடுறதுக்கு பிடிக்கும். வெரி குட். ஒரு சென்டென்ஸ் வந்து கரெக்டான சென்டென்ஸா இருக்கு. ஃபைன் பண்ணிட்டோம். இப்ப இதுல எது சப்ஜெக்ட் எது ப்ரெடிகேட்னு ஃபைன் பண்ண போறோம். சப்ஜெக்ட்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் a ஹீரோ ஆஃப் a சென்டென்ஸ். சரியா? ஜோசப் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஏன் ஜோசப் வந்து சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ்? பிகாஸ் the sentence is talking something about the liking of Joseph. நான் என்ன சொன்னேன், மெயின் கேரக்டரை பத்தி, மெயின் கேரக்டர் யாரு அப்படின்றது தான் என்னது சப்ஜெக்ட்னு சொன்னேன். அந்த சென்டென்ஸ் யாரை பத்தி பேசுது, சென்டென்ஸ் யாரை பத்தி சொல்லுது, சென்டென்ஸ் தி ஜோசப். பிடிக்கும் அது விளையாடுறா, மெயின் கேரக்டரான ஜோசப் தான் ப்ளே பண்றாங்க. அப்ப அவங்க தான் என்னது சப்ஜெக்ட். ஓகே, அண்ட் வாட் இஸ் இட் டெல்லிங், என்ன சொல்லுது, ஜோசப்பை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்க போறோம். மெயின் கேரக்டர் கண்டுபிடிச்சிட்டோம், ஜோசப், அதுதான் சப்ஜெக்ட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்க, லைக்ஸ் டு பிளே வாலிபால். அப்ப அது என்னது, சென்டென்ஸ்ல ரெண்டு பார்ட் இருக்கும்னு சொன்னேன், ஒன் இஸ் சப்ஜெக்ட் அண்ட் ஒன் இஸ் ப்ரெடிகேட். ஒன்னு வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம், ஜோசப் அப்படின்றது சப்ஜெக்ட். அப்ப ரிமைனிங் இருக்கிறது தான் என்னது, ப்ரெடிகேட். ஜோசப் என்ன பண்றாங்க, அந்த ஹீரோ என்ன பண்றான், அந்த பிலிம்ல ஹீரோ என்ன பண்றான், ஜோசப் லைக் டு பிளே a வாலிபால், லைக்ஸ் டு பிளே a வாலிபால் அப்படின்றது தான் என்னது, ப்ரெடிகேட். புரியுதாப்பா? ஜோசப் likes to play volleyball. So in this example, subject என்னது, ஜோசப். predicate என்னது, likes to play volleyball. சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் சேர்ந்து இருக்கிறது தான் என்னது, sentence. சரியா? To determine the subject of the sentence, we first find the கரெக்டான சென்டென்ஸா, இது என்ன சென்டென்ஸ், இது ப்ராப்பரான சென்டென்ஸா அப்படின்னு ஃபைண்ட் பண்றதுக்கு இன்னொரு டிப் என்ன கொடுத்திருக்கேன், வெர்ப். வெர்ப்னா என்னது, ஆக்ஷன் வேர்ட். அந்த சென்டென்ஸ்ல ஒரு ஆக்ஷன் இருக்கும். ஓகே, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பேசுவாங்க, டான்ஸ் ஆடலாம், ஸ்விம் பண்ணலாம், சென்டென்ஸ்ல பண்ணிருப்பாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், வெர்ப்னு சொல்றோம். இந்த சென்டென்ஸ்ல நம்ம வெர்பை ஃபைண்ட் பண்ணலாமா, ஜோசப் லைக்ஸ் டு பிளே வாலிபால். ஜோசப் என்ன பண்றாங்க இதுல, who or what in a sentence. ஜோசப் வந்து இதுல யார்ப்பா விளையாடுறா, ஜோசப் விளையாடுறாங்க. அப்ப இந்த சென்டென்ஸ்ல ஒரு ஆக்ஷன் வேர்டு கிடைச்சிருச்சா, பிளே. என்ன பண்றாங்க, இந்த ஆக்ஷன் வேர்டு என்னது, பிளே, விளையாடுறாங்க அப்படின்றத ஆக்ஷன் வேர்ட். சோ we first ask who's play, யார் இதை விளையாடுறாங்க, the answer will be Joseph. And this how we determine that the subject is Joseph. இது மூலியமாவும் ஒரு வெர்பு மூலியமாவும் நம்ம என்ன பண்ணலாம், சப்ஜெக்டை ஃபைண்ட் பண்ணலாம். யாரு பிளே பண்ணாங்க. ஓகே, இப்போ வந்து சப்ஜெக்ட் அவங்க ஆக்ஷன் இதெல்லாம் ப்ரெடிக்ட் சப்ஜெக்ட். வெர்ப யாரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்ப இதுல வெர்ப என்னது, பிளே. யார் பிளே பண்றா, ஜோசப். அவ்வளவுதான். வெர்ப என்னது, பிளே. யார் பிளே பண்றா, ஜோசப். ஓகே, வெர்ப யாரு பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கதான் சப்ஜெக்ட், என்ன பண்றாங்களோ அதான் ப்ரெடிகேட். ஓகேவாப்பா? இது ரொம்ப ஈஸி தான். நம்ம டெஃபினேஷனா இது பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெரிய விஷயமா தெரியும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். பார்ட் ஆஃப் த சென்டென்சஸ்ல வெர்ப பத்தி நம்ம பேசுறோம்ல, அந்த வெர்பு ப்ரெடிக்டேட், யார் அந்த ஆக்ஷனை பண்றாங்களோ அவங்கதான் சப்ஜெக்ட். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள், இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா தெரியும்.
ஓகேவாப்பா? the horse run. The horse run. இந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் இது வந்து சென்டென்ஸா ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். கேபிட்டல் டி கேபிட்டலா இருக்கு. ஃபுல் ஸ்டாப் இருக்கா? ஃபுல் ஸ்டாப் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்ப் இருக்கான்னு பார்க்கலாம். ஒரு சென்டென்சஸ்ல வெர்ப் இருக்கான்னு பார்க்கலாம். வெர்ப் என்னது? ஆக்ஷன் வேர்ட். ஆக்ஷன் வேர்ட்னா என்னது? ஒரு விஷயத்த சப்ஜெக்ட் வந்து பண்ணும். ஓகே, இதுல ரன் அப்படின்றது ஓடுறதா? அப்ப என்னது? ஆக்ஷன் வேர்ட் இங்க என்னது? ரன். ஓகே, here the verb is run. So we first ask who run? யார் ஓடுறா? ஹார்ஸ். அப்ப யார் அந்த ஆக்ஷனை பண்றாங்களோ அவங்க தானே சப்ஜெக்ட். அப்ப இங்க ஹார்ஸ் என்னது? சப்ஜெக்ட். அவ்வளவுதான், ஈஸி. சப்ஜெக்ட் என்னது? ஹார்ஸ். ப்ரெடிகேட் என்னது? ரன். ஓகே, இதுல சென்டென்ஸ்ல ஹீரோ யாரு? ஹார்ஸ். ஹீரோ என்ன பண்றாங்க? ரன் பண்றாங்க. ஹீரோ என்ன பண்றாங்களோ அது என்னது? ப்ரெடிகேட். அவ்வளவுதான், ஈஸியா. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. The car is red. The car is red. Here the verb is red. Red. So we first ask what is red? Red என்னது? Car. Hero யாரு? The car. ஓகே, ஆப்ஜெக்டாவும் இருக்கலாம், சப்ஜெக்ட் இருக்கலாம், பிளேஸாவும் இருக்கலாம், ஹீ ஷீட்ல எதுவாகவும் இருக்கலாம். ஓகேவாப்பா? the car and the predicate is red. இங்க வெர்ப் என்ன மென்ஷன் ஆயிருக்கு? ஒரு கலர்ல இருக்கு. கலர் என்னது? ரெட் கலர். கலர். ஓகேவா? Okay, next. Subject usually come before the sentence. Subject எங்க வரும்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல. லாஸ்ட்லயும் வரும். சம் சென்டென்சஸ்ல லாஸ்ட்லயும் இருக்கும். பட் மோஸ்ட்லி சப்ஜெக்ட் யூஸ்வலி கம் பிஃபோர் த சென்டென்ஸ். பட் இஸ் எக்ஸ்பெக்டிங் கேஸ், ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் அதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில எண்ட்லயும் வரும் சப்ஜெக்ட். ஓகேப்பா? ரேரா ஏதாவது ஒரு டைம்ல வரும். ஹியர் கம் த ட்ரெயின். ஹியர் கம் த ட்ரெயின். the train come here அப்படின்னாலும் கரெக்ட் தான். ஹியர் கம்ஸ் த ட்ரெயினாலும் கரெக்ட் தான். சென்டென்ஸ் மீனிங் கரெக்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல தான் இருக்கும். ஃபுல் ஸ்டாப் இருக்கும். ஆனா வந்து சப்ஜெக்ட் அதுக்கு அடுத்து வந்துடும். அது இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். மீனிங் கரெக்டா இருந்துச்சுன்னா கரெக்ட். ஓகேவா? In this above sentence, the verb is comes. இதுல verb என்னது? comes. யாரு வந்தாங்க? என்ன வந்தது? what come? who come? அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? ட்ரெயின்னு கிடைக்குது. அப்ப ட்ரெயின் தான் என்னது? ஹீரோ ஆஃப் தி சென்டென்ஸ், சப்ஜெக்ட். ஓகேவா? சப்ஜெக்ட் என்னது? ட்ரெயின். ட்ரெயின் என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. அப்ப ட்ரெயினோட ஆக்ஷன் வேர்ட், ட்ரெயினோட வெர்பு தான் என்னன்னு சொல்றாங்க? ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்றாங்க. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். உங்களுக்கு என்னெல்லாம்ன்றது உங்களுக்கு இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும். என்னெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? சென்டென்ஸை நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்றோமா அப்படின்றத வந்து ப்ராப்பரான மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸா தான் கொடுத்துருக்காங்களா? அது கேபிட்டல் லெட்டர் இருக்கா? ஃபுல் ஸ்டாப் இருக்கா? எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ஸ் இருக்கா? கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கா? அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ப்ராப்பரான மீனிங் இருக்கா? ப்ராப்பரான நம்ம இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பேசும்போது, ஸ்பீக்கிங், ரீட் பண்ணும்போது, அதாவது நம்ம வாசிக்கிறப்ப ரீடிங் அண்ட் தென் ரைட்டிங். ஒரு சென்டென்ஸை நம்ம அது ரைட்டா ஃபார்ம் பண்ணும். அப்புறம் ஒரு சென்டென்ஸ்ல லாஸ்ட் பஞ்சுவேஷன் மார்க்ஸ்ல தான் எண்ட் ஆயிருக்கும் அப்படின்னும். என்னென்ன பஞ்சுவேஷன் மார்க்ஸ் இருக்கும்? ஃபுல் ஸ்டாப் இருக்கலாம், கொஸ்டின் மார்க் இருக்கலாம், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ஸ் இருக்கலாம். ஃபுல் ஸ்டாப் இருந்தா என்னது? ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னோம். கொஸ்டின் கேட்கிற மாதிரி, ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் மார்க்ஸோட எண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தா எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ஸ்ன்னு சொன்னோம். இட் டிபெண்ட் ஆன் தட் கன்வீனியன்ஸ். நம்ம பேசுறவங்களை பொறுத்து அந்த சென்டென்ஸ் என்ன மார்க்ஸா மாத்திடும். நெக்ஸ்ட் சென்டென்ஸோட டெஃபினிஷன் பார்த்தோம். சென்டென்ஸோட டெஃபினிஷன் பார்த்தோம். சென்டென்ஸ்ல 2 பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சப்ஜெக்ட், செகண்ட் ஒன் இஸ் ப்ரெடிகேட். ஓகே,
அப்புறம் வந்து முக்கியமான டிப்ஸ் ஒரு சென்டென்ஸ்ல என்ன அப்படின்னா, வெர்ப் இருக்கும். ஒரு ஆக்ஷன் வேர்ட் கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஆக்ஷன் வேர்டாவது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்ல சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் யாரு? ஒரு ஹீரோ, மெயின் கேரக்டர் ஆஃப் த சென்டென்ஸ். டூயர் ஒரு வெர்ப யாரு பண்றாங்களோ அததான் என்னன்னு சொன்னோம்? சப்ஜெக்ட்னு சொன்னோம். ப்ரெடிகேட்டா என்னன்னு சொன்னோம்? அந்த ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் பண்ணாங்க? அந்த ஹீரோ என்ன பண்ணுச்சு? டான்ஸ் பண்ணாங்களா? பெயிண்ட் பண்ணாங்களா? சாங் பண்ணாங்களா? ஸ்விம் பண்ணாங்களா? அந்த அந்த ஆக்ஷன தான் என்ன ஆக்ஷன் ஃபைண்ட் பண்றோம்? அதுதான் என்னது? ப்ரெடிகேட். அந்த ஹீரோ என்ன பண்றாங்களோ அதெல்லாம் என்னன்னு சொன்னேன்? ப்ரெடிகேட்ன்னு சொன்னாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. அலி வென்ட் டு த மார்க்கெட். அலி யாரு? ஒரு பெர்சன். சப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? ஒரு பெர்சனா இருக்கலாம், பிளேஸா இருக்கலாம், ஆப்ஜெக்ட்டா இருக்கலாம். இங்க அலின்றது ஒரு நேம் ஆஃப் அ பெர்சன். அப்ப என்னது? அலின்றது சப்ஜெக்ட். அவங்க எங்க போனாங்க? மார்க்கெட்டுக்கு போனாங்க. அப்ப அது என்னது? அலி எங்க என்ன ஆக்ஷன் பண்ணாங்க? அது ப்ரெடிகேட். ஆக்ஷன வந்து என்னன்னு சொல்றோம்? ப்ரெடிகேட்ன்னு சொல்றோம். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆ சப்ஜெக்ட்டுக்கான டெஃபினிஷன் பார்த்தோம். அடுத்து ப்ரெடிகேட்டுக்கான டெஃபினிஷன் பார்த்தோம். சப்ஜெக்ட்டோட டெஃபினிஷன் என்னது? விச் டாக் அபௌட் த பெர்சன் ஆர் திங்ஸ். ஒரு பெர்சன பத்தியோ, ஒரு திங்ஸ பத்தியோ பேசணும் அப்படின்னா அதான் சப்ஜெக்ட். ப்ரெடிகேட்னா என்னது? இட்ஸ் டாக் அபௌட் த சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்ட பத்தி டீட்டெயிலா வர்ற விஷயம் தான் ப்ரெடிகேட். ஓகே, அதுல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்.